Hi smart kids, இன்னைக்கு spoken English class 45ல என்ன பார்க்க போறோம்னா can I get, can I எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு noun கூட அப்படிங்கறத பார்க்க போறீங்க. Friends, class 44ல நாம can I plus verb எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதாவது ஒரு permission கேட்கும் பொழுது நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோங்க. நீங்க இந்த கிளாஸ் பார்க்கலனா மேல ஐ பட்டன்லயும் கீழ description boxலயும் கொடுக்கிறேன், போய் பாருங்க. இந்த கிளாஸ்ல நாம can I get அல்லது can I பெயர் சொல்லுடன் அதாவது noun கூட சேர்த்து நம்ம எப்படி பேசுறது அப்படிங்கறத பார்க்க போறோங்க. can I get நம்ம எங்க எல்லாம் பயன்படுத்தலாம்னா ஒரு question கேட்கும் பொழுது can I get பயன்படுத்தலாங்க noun கூட. and can I நம்ம எங்க எல்லாம் noun கூட பயன்படுத்தலாம்னா நீங்க யாருக்காவது ஒரு help offer பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்க்கு நாம can I noun கூட சேர்த்து பயன்படுத்தலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க எல்லாம் எப்படி எல்லாம் can I get பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் with 50+ sentences. Friends, welcome to the class. Can I get more of it? நான் அதை அதிகமாக பெற முடியுமா? எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு நம்ம இனிமேல் எப்படி சொல்லலாம்? Can I get more of it? Second one, can I get something to eat there? நான் அங்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? Can I get our check please? தயவு செய்து எங்கள் காசோலையை நான் பெற முடியுமா? Can I get some breakfast? எனக்கு கொஞ்சம் காலை உணவு கிடைக்குமா? இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா நீங்க காஃபி கேட்கலாம். எனக்கு காஃபி கிடைக்குமா அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம்? Can I get some coffee? எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? Can I get this out of the cupboard? இதை அலமாரியிலிருந்து எடுக்க முடியுமா? Can I get that from you? உங்களிடமிருந்து நான் அதை பெற முடியுமா? Can I get that fixed within a day? ஒரு நாளில் அதை சரி செய்ய முடியுமா? Just imagine friends, உங்க ஃபோன் அல்லது ஏதோ ஒரு திங் ரிப்பேர் ஆயிருச்சு, அதை நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு இன்றைக்கே கிடச்சிருமா, இன்றைக்குள்ளே இதை நீங்கள் ரிப்பேர் பண்ணிடுவீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். Can I get that fixed within a day? ஒரு நாளில் அதை சரி செய்ய முடியுமா, இன்னைக்கே நீங்கள் அதை ரெடி பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், Can I get that same thing? நான் அதையே பெறலாமா? Can I get the pay on a daily basis? நான் தினசரி ஊதியம் பெற முடியுமா? Can I get the doctor's appointment? நான் மருத்துவரின் சந்திப்பை பெற முடியுமா? Can I get a satisfactory answer from them? அவர்களிடம் திருப்தியான பதில் கிடைக்குமா? Can I get it in the supermarket? நான் அதை சூப்பர் மார்க்கெட்டில் பெறலாமா? 13th one, Can I get ₹1,000 for sure? 1000 ரூபாய் நிச்சயமாக கிடைக்குமா? 14th one, Can I get the camera? நான் கேமராவை பெற முடியுமா? Can I get the camera அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன வேணா கேட்கலாம். Can I get the mobile அப்படின்னா நான் மொபைலை பெற முடியுமா? இந்த மாதிரி உங்க சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த சென்டென்சஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். Can I get it right? நான் அதை சரியாக பெற முடியுமா? 16th one, Can I get support from you? நான் உங்களிடமிருந்து ஆதரவை பெற முடியுமா? 17th one, Can I get a reasonable price? நியாயமான விலை கிடைக்குமா? Can I get a response? நான் ஒரு பதிலை பெற முடியுமா? 19th one, Can I get it done? நான் அதை செய்ய முடியுமா? 20, Can I get the painting? எனக்கு ஓவியம் கிடைக்குமா? 21, Can I get another one? இன்னொன்றை பெற முடியுமா? 22, Can I get this book? இந்த புத்தகம் கிடைக்குமா? 23, Can I get your helmet? உன்னுடைய ஹெல்மெட் எனக்கு கிடைக்குமா? Can I get the balance? நான் பாக்கியை பெற முடியுமா? 25th one, Can I get this easier?
நான் எளிதாக பெற முடியுமா? 26. Can I drop you there? நான் உன்னை அங்கே இறக்கி விடலாமா? உங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ் அல்லது தெரிஞ்சவங்க நடந்து போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க கேட்பீங்க இல்லைங்களா, நான் வேணா உன்னை அங்கே இறக்கி விட்டுறட்டுமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். Can I drop you there? நான் உன்னை அங்கே இறக்கி விடலாமா? 27th one. Can I spend it for you? உங்களுக்காக நான் செலவு செய்யலாமா? இது நார்மலா நாம கேட்கறது தான். நான் வேணா உனக்கும் சேர்த்து செலவு பண்ணிருட்டா, நான் வேணா உனக்கும் சேர்த்து பே பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸ்க்கு can I spend it for you? நான் உனக்காக செலவு செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் 28th sentence. Can I teach you? நான் உங்களுக்கு கற்பிக்கலாமா? நான் வேணா உனக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா? அதுதாங்க Can I teach you? 29th one. Can I help you? நான் உங்களுக்கு உதவலாமா? 30th sentence. Can I share my lunch with you? எனது மதிய உணவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாமா? 31. Can I make this for you? உங்களுக்காக இதை நான் செய்யலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ்ல நாம can I make this for you, அதாவது இதை அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல நீங்க எதை நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எழுதி தரட்டுமா உனக்காக அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? Can I write this for you? உனக்காக நான் எழுதி தரட்டுமா? இந்த மாதிரி நம்ம பார்க்குற எல்லா சென்டென்சஸையும் புரிஞ்சுக்கிட்டு உங்க சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி பேசுங்க. இந்த சென்டென்சஸை நீங்க கண்டினியூஸா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஸ்பான்டேனியஸா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க கண்டினியூஸா ஃப்ளூயண்டா பேச முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நீங்க ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸ் வந்து பாருங்க. 32. Can I send it to you? நான் உங்களுக்கு அனுப்பலாமா? ஏதாவது மெசேஜோ ஏதாவது ஃபைலோ நான் உங்களுக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம்? அதாவது இது வந்து ஒரு ஹெல்ப் பண்ற மோட்டிவ்ல, பெர்மிஷன் கேட்குற மோட்டிவ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல நம்ம பார்க்கறது வந்து ஒரு ஹெல்ப் பண்ற மோட்டிவ்ல நான் உங்களுக்கு அனுப்பட்டுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதாங்க Can I send it to you? Next 33. Can I prepare a snack for you? நான் உங்களுக்காக ஒரு சிற்றுண்டி தயார் செய்யலாமா? ஜஸ்ட் இமேஜின் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தவங்க நான் இன்னைக்கு ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம கேட்கலாம், ஓகே நான் இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கட்டுமா? இல்லை சாப்பாட்டு நேரத்துக்கு வந்தாங்கன்னா நான் உங்களுக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங்னா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கட்டுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதாங்க Can I prepare a snack for you? நான் உங்களுக்காக ஒரு சிற்றுண்டி தயார் செய்யலாமா? 34. Can I take your luggage? நான் உங்கள் சாமான்களை எடுக்கலாமா? நான் உங்களுக்கு இதை எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டா, நான் இதை எடுத்து உள்ள வைக்கட்டா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் 35th. Can I help with this? இதற்கு நான் உதவ முடியுமா? இதுவும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கட்டுமா அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தாங்க. 36th. Can I make you clear? நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாமா? இப்போ யாரோ ஒருத்தவங்க கன்ஃபியூஷனா இது என்னது இது அப்படின்னு புரியாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க ஹெல்ப் பண்ற மோட்டிவ்ல நான் வேணா உங்களுக்கு இதை தெளிவா சொல்லட்டுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதாங்க Can I make you clear? நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாமா? 37th. Can I give you a chance? நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? 38th. Can I buy it for you? நான் அதை உங்களுக்காக வாங்கலாமா? நான் உங்களுக்காக இதை வாங்கட்டுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதாங்க Can I buy it for you? 39. Can I buy your favorite cake? உங்களுக்கு பிடித்த கேக்கை நான் வாங்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு கேக்னு நம்ம எடுத்திருக்கோம். இதுவே ட்ரெஸ் என்னவா வேணா இருக்கலாம். உங்க சாக்லேட், உங்க ஃபேவரட் சாக்லேட் நான் வாங்கட்டுமா அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம்? அப்போ Can I buy your favorite chocolate? உங்களுக்கு பிடித்த சாக்லேட் வாங்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதாங்க. நெக்ஸ்ட் 40th. Can I get you a new dress? நான் உனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து தரலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இதுவே நான் உனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து தரட்டுமா அப்படின்னா எப்படி கேட்கணும்னா ஷால் யூஸ் பண்ணும். கேனுக்கு பதிலாக ஷால் ஐ கெட் யூ a new dress அப்படின்னு கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம ட்ரெஸ்னு மீன் பண்ணியிருக்கோம். உங்கள் சிச்சுவேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டாலே போதும். 41. Can I show you the plan? நான் திட்டத்தை காட்டலாமா? 42. Can I help you finish your household?
உங்கள் வீட்டு வேலைகளை முடிக்க நான் உங்களுக்கு உதவ முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உதவ முடியுமான்னு வந்திருக்கு. நீங்கள் உதவலாமா அப்படின்னு கேட்கணுன்னா நீங்கள் கேனுக்கு பதிலாக ஷால் பயன்படுத்தினா போதும். 43. Can I recommend a book? நான் ஒரு புத்தகத்தை பரிந்துரைக்கலாமா? 44th one. Can I get you another drink? நான் உங்களுக்கு இன்னொரு பானம் கொண்டு வரலாமா? 45. Can I book for you? உங்களுக்காக நான் முன்பதிவு செய்யலாமா? 46th sentence. Can I recommend a good coach? ஒரு நல்ல பயிற்சியாளரை நான் பரிந்துரைக்கலாமா? 47th. Can I take you home? நான் உன்னை வீட்டிற்கு அழைத்து செல்லலாமா? 48th. Can I get you a ticket? நான் உங்களுக்கு டிக்கெட் எடுக்கலாமா? 49th. Can I cook for you too? நான் உங்களுக்கும் சமைக்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க அல்லது உங்கள் வீட்டு மெம்பர் வெளியே போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவீங்களா? நான் உங்களுக்கும் சேர்த்து சமைக்கட்டுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதாங்க Can I cook for you too? நான் உங்களுக்கும் சமைக்கலாமா? நீங்களும் சாப்பிட்றதுக்கு வந்துடுவீங்களா? நான் உங்களுக்காக சமைக்கலாமா? அதுதாங்க சிச்சுவேஷன். நெக்ஸ்ட், தி லாஸ்ட் சென்டென்ஸ். Can I do you a favor? நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 45ல கேன் ஐ கெட், கேன் ஐ எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு நவுன் கூட அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்கள் கருத்துக்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கும் அனுப்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ், இங்கிலீஷ் வெக்காபுலரிஸ், வேர்ட்ஸ், யூசேஜ் நோட்ஸ், கிராமர் நோட்ஸ், ஈஸி இங்கிலீஷ் கிராமர் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இப்போவே ஸ்மார்ட் கிட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.